வணக்கம். 17/3/2026 செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைய திதி இன்று காலை 8:57 வரை திரியோதசி, அதன் பின்பு சதுர்தசி. இன்றைய நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 5:55 வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 5:55 வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம். கவனமாக இருக்க வேண்டிய ராசி கடகராசி என்பர்கள். மேசராசி அன்பர்களே, இன்று அதீத போராட்டத்திற்கு பின்பு உங்களுடைய காரியங்கள் இன்று நிறைவேறும் நாள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று வீண் விரயங்களும் வீண் அலைச்சலையும் காட்டுகிறது. எனவே செயலின் கூடுதல் கவனம் தேவை. மிதுனராசி அன்பர்களே, 2 நாட்களாக இந்த உடற்சோர்வு மனச்சோர்வு நீங்கி இன்று புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். ஆனால் தந்தையார் வீட்டு வழி உறவினர்களுடன் வாக்குவாதம் வந்து போகும். எனவே கவனம் தேவை. கடகராசி அன்பர்களே, இன்று சந்திராஷ்டமம் தொடர்வதால் எவ்வித புது முயற்சியும் அறவே தவிர்க்கவும். குறிப்பாக பூச நட்சத்திரக்காரர்கள் எச்செயலிலும் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது. சிம்மராசி அன்பர்களே, இன்று எதிரிகளின் பலம் மேலங்கி காணப்படுகிறது. எனவே எச்செயலிலும் கூடுதல் கவனம் தேவைப்படும் நாள் என்று. கன்னிராசி அன்பர்களே, இன்று எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடைதாமங்கள் ஏற்படும். உடல்நிலையிலும் அதீத கவனத்தை செலுத்த வேண்டிய நாள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று செய்யும் முயற்சிகளிலும் பேசும் பேச்சுகளிலும் கவனத்தை செலுத்த வேண்டிய நாள். விருச்சிகராசி அன்பர்களே, இன்று பூர்வீக சொத்துக்களை வாங்க விற்பதில் தடைதாமம் குறுக்கீடு ஏற்படும். எனவே எச்செயலிலும் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, இன்று செய்யும் முயற்சிகளில் மிகுந்த முன்ஜாக்கிரதையுடன் செயல்பட வேண்டும். பிறரை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். மகராசி அன்பர்களே, இன்று பேச்சினால் பிரச்சனை வரும். எனவே எச்செயலிலும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது நல்லது. வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. கும்பராசி அன்பர்களே, இன்று வீண் விரயங்களும் வீண் அலைச்சலும் காட்டுகிறது. எனவே எச்செயலிலும் கூடுதல் கவனம் தேவை. மீனராசி அன்பர்களே, இன்று உடல் சோர்வு மனச்சோர்வு வந்து போகும். யாரிடம் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். பிறரை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். வணக்கம் வீடியோ பண்ணுங்களே அன்பர்களே, நம்மளுடைய சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்ன வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மற்ற பதிவில் சந்திப்போம்.